எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னி. நம்மளோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது எனக்கு பிடிச்ச நபர் வேணும், பிடிச்ச வேலை வேணும், பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை, உடல் ரீதியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இன்றைக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்காத போது நமக்கு வந்து நிறைய டிப்ரெஷனோ ஒரு வெறுப்புணர்ச்சியுமே வந்து வரும். வெறுப்பு இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேரால் பாசிட்டிவாக இருக்க முடியல. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னாவே இதை பற்றி கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு போர் அடிக்கும். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், சரியா? அதாவது ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்து இருக்கும்போது அது நடக்கலை அப்படின்னா நமக்கு என்ன வரும்? கோபம் வரும், கவலைப்படுவோம், வருத்தப்பட்டுட்டே இருப்போம். இதெல்லாம் என்னடா எல்லாமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய புலம்புவோம், சரியா? ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக நம்பிக்கையாக இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் இதெல்லாம் யாருக்கெல்லாம் நடக்காமல் இருக்கோ அவங்க இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மனநிலையை மாற்றிக்கோங்க, சரியா? எந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்கள் எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் வந்து முழுமையாக வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கும் ஏற்கனவே போட்ட வீடியோக்கும் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு ஒரு லைக் கொண்டு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு லைக்கோ நீங்கள் ஒரு கமெண்ட்டோ போடும்போது எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கோ நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறதுக்கோ வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும், சரியா? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நாம் எந்த மாதிரியான மனநிலையில் இருப்போம் அப்படின்னா, நாம் வந்துட்டு எதிர்பார்க்குற விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். மேக்ஸிமம் இந்த மாதிரியான வார்த்தைகளை முன்னே ஸ்டாப் பண்ணுங்க. நடக்கலை, எனக்கு எதுவுமே சரியாக வரல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதே வந்துட்டு நமக்கு முக்கால்வாசியான ப்ராப்ளத்தை வந்து கம்மி பண்ணும், ரெடியூஸ் பண்ணிடும். அடுத்தது நீங்கள் முழுக்க முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையோடையும் கொஞ்சம் நிம்மதியோடையும் இருங்க. நிம்மதி அப்படிங்கிறது உங்களை எதிர்பார்ப்புகள் நடக்காமல் போயிருமோ அப்படின்னு கவலைப்படாமல் இருக்கிறது தான் சொல்கிறேன். கொஞ்சம் நிம்மதியாக இருங்க, அது உங்களோட டிப்ரெஷன் லெவலில் குறைக்கும். நீங்கள் வந்து ஏமாந்து போகிறோம், நமக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லை, அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வராது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு தடுத்து நிறுத்திடும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சா நடக்கும், சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான். நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேருக்கு நான் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை, நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், இல்லை பார்க்கலாம். அப்படின்னா உங்களோட எண்ணங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணுங்க. நீங்கள் நினச்சா நடக்கும், சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நினைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நிறையா பேர் நிறையா ரியாலிட்டியில் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு முறை சார்ந்த விஷயங்களை, அதாவது உறவினர்களை வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்களை வந்துட்டு நேரில் பேசி சொல்லி புரிய வச்சு என் மேலே தப்பில்லை அந்த மாதிரிலாம் பேசி புரிய வைப்பாங்க. அதெல்லாம் நடக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறது? நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நடக்காது. அப்போது நம்ம இதுக்கு மேலே யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது தான் இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஸோ இந்த ஈர்ப்பு விதியில் நம்மளோட எண்ணங்கள் மூலமாக நமக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி தெரிய வரும்போது இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கை கூட்டணும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும், நினச்சிட்டு போகணும். அப்படி இல்லை, எனக்கு வந்து நடக்காது நம்பிக்கை இருக்குது, எனக்கு வந்து நடக்காத மாதிரி தான் தெரியுது, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் என்ன எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயத்த மட்டும் திங்க் பண்ணுங்க. அதை மட்டும் திங்க் பண்ணிவிட்டு விட்டுருங்க, நினச்சிட்டு விட்டுருங்க. மற்றபடி எதையும் நீங்கள் பண்ண வேணாம், சரியா? முழுக்க நீங்கள் நம்பிக்கையோடையும் கொஞ்சம் மன நிம்மதியோடையும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் கொஞ்சம் சிரிக்க பாருங்கள். இது உங்கள் மனசை லேசாக்கும், அடுத்தடுத்த கவலைகளை வந்து மறக்க யூஸ் ஆகும், சரியா? மேக்ஸிமம் சிரிக்காமல் இருக்கிறதையே வந்து நம்மளோட டிப்ரெஷனுக்கு நிறைய வந்து கொடுக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் சிரிக்க பாருங்கள், கொஞ்சம் மனசளவில் சந்தோஷப்பட்டுக்குவாங்க.
சந்தோஷம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். உங்களோட டிப்ரெஷனை குறைக்கும். டிப்ரெஷன் குறைஞ்சிது அப்படின்னா நாம் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு நிறைய ஐடியா வரும். அதே மாதிரி கவலைகள் நிறைய குறையும். முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். கவலைகளை வந்து குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கவலைகள் குறையும். சரியா? நிறைய நடக்குது, எதிர்பாராத விஷயங்கள் எதிர்மறையாக நடக்குது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் டிப்ரெஷன் ஆவாங்க. நான் நினச்ச விஷயங்கள் நடக்கலை, என்னோட ஆள் என்கிட்ட பேசலை, என்னோட லவ்வர் என்கிட்ட பேசலை, எனக்கு பிடிச்ச நபர் என்கிட்ட பேசலை அப்படின்ட்டு. கண்டிப்பாக பேசுவாங்க. கொஞ்ச நாள் பொறுங்க. நீங்கள் இப்போ ஒரு விதையே போடுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டாக தண்ணி ஊற்றி அதை பாக்கிறதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முளைச்சி உங்களுக்கு வரும். ஒரு செடியாவோ ஒரு மரமாவோ வந்து உங்களுக்கு பலன் தரும். அது மாதிரி தான் உங்களோட எண்ணங்கள் கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது அப்படின்னு அதை விதைச்சிட்டு கம்முன்னு விடுங்க. அதை பற்றி நிறைய திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி நீங்கள் வந்து டிப்ரெஷன் லெவலுக்கு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணம் ரியாலிட்டியில் உருவாகி உங்களுக்கு தேவையான விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கும். சரியா? கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க. எல்லாமே நடக்கும். நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் கொடுத்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.